ஏழாவதாக வரும் நாமம் அதிதேகே புத்திரக என்பதாகும். கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்தினியான அதிதி அம்மாளிடம் புத்திரனாக ஜனித்ததால் சூரியனும் அதிதேகே புத்திரக என்ற பதத்தால் கூறப்படுகிறார். அதிதியின் பும்குமாரனான இந்திரனை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற உபேந்திர அவதாரம் செய்த வாமன மூர்த்தியாகும். திதிகி நாசக ந வித்யதே யஸ்யாஹா சா அதிதிகி தஸ்யாஹா புத்திரக அதிதேகே புத்திரக என்ற சமாசத்தால் அதிதி என்ற பதம் பிரம்ம வித்யை என்று ஆகிறது. அந்த பிரம்ம வித்யால் அடையத்தகுந்த நிர்குண பிரம்மமே அதிதேகே புத்திரக என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. எட்டாவதாக வரும் நாமம் சங்கக என்பதாகும். ஸ்மேகே ஸ்வக என்ற தாத்துவினால் சாயங்காலத்தில் ஸ்வயமாக சமனத்தை அடைகிற சூரிய பகவான் என்ற பொருளை தருகிறது. ஷம் சுகம் கே ஆகாஷே எஸ்ய சக சங்கக என்ற சமாசத்தால் அந்தர்முகமாக ஹிருதய ஆகாசத்தில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகுண பிரம்மம் என்று நாம் அறியப் பெறுகிறோம். ஷம்ச கம்ச சங்கக என்ற சமாசத்தால் ஷம் ஆன கம் அதாவது பரமானந்தமான ஆகாசம் என்ற பொருள்படுகிறது. பரந்து விரிந்த ஆகாயம் போல் சுகமும் விரிந்து உள்ளது. இதுவே எந்த பிரம்மத்துக்கு உருவமோ அந்த நிர்குண பிரம்மமே சங்க பதத்தின் பொருளாகும். யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் என்ற ஸ்ருதியே இதில் பிரமாணமாக உள்ளது.